ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் யாவரும் நலம் 24 இந்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ண விக்ரம் குமார் டைரக்ஷனில் வந்துருக்கக்கூடிய தூதா சீரிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பட் நம்மளோட தலைவன் நடித்த கஸ்டடி படம் கண் முன்னாடி வந்து போகவே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி, ஓகே பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. சரி வாங்க இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாக சைதன்யா வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் சீஃப் எடிட்டராக இருக்காரு. அந்த பதவிக்கு வரதுக்கு அவர் கூட வேலை செஞ்ச கொலிகையை முதுகுல் குத்தி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவரோட கண்ணில் தென்படும்படியாக நிறைய நியூஸ் பேப்பர் துண்டுகள் கிடைக்குது. அதுவும் அந்த நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப பழங்காலத்து நியூஸ் பேப்பர். அதில் இவருக்கு சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கு. அதுவும் அப்படியே அந்த நியூஸ் பேப்பரில் எப்படி போட்டிருக்கோ அதே மாதிரி நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்த அடுத்த சில மணி நேரங்கள்லேயே நடக்கக்கூடியதாகவே இருந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு இவரோட எதிரிகள் தான் யாரோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. ஆனால் இந்த விஷயம் வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஜேர்னலிஸ்ட்டுக்கு இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதோட பின்னணி என்ன, எதனால் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரீஸோட கதை. உண்மையிலேயே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த சீரீஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்க நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. பாதி சீரீஸ் போயிட்டு இருக்கும்போது தான் என்ன அது லைட்டாக யாவரும் நலம் ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் இந்த சீரீஸையே யாவரும் நலம் படத்தை எடுத்தவர் தான் எடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ யாவரும் நலம் அளவுக்கே ஒரு சிறப்பான சம்பவம் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சீரீஸ் வந்து தமிழ் டப்பிங்லையும் இருக்குது. தமிழ் டப்பிங் பற்றி சொல்லலாம், நாக சைதன்யா தவிர மற்ற எல்லாரோட வாய்ஸும் டைலாக்குகளும் நல்லாவே இருக்குது. பட் இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நானே தமிழில் டப்பிங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கடிச்சு துப்பி வச்சிருக்காரு. கஸ்டடி படத்தில் இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ இவருக்கு மட்டும் வேற யாராவது டப்பிங் பேசினதா இன்னுமே சூப்பராகவே இருந்திருக்கும். அதை அடுத்து ஏதாவது படங்கள் சீரீஸில் இதை பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஆக்டிங் வைஸுமே இவரை தவிர மீதி எல்லாருமே நல்லா பண்ணிருந்ததா ஒரு ஃபீலு. அதுவும் பார்வதி, அப்புறம் ரவீந்திர விஜய், பிராச்சி தேசாய், இவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் உண்மையிலே செம்ம சூப்பராகவே இருந்தது. இந்த சீரீஸில் குறைகள் அப்படின்னு சொல்லலாம், சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையே எதுக்கு இந்த கேரக்டர்கள்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல்லாம் இந்த சீரிஸ் பார்க்கும்போது வந்துட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேரக்டர்கள் சாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் வந்து இவர் நாகச்சைதன்யா எடுத்துகிட்டு இருப்பார். அதை வந்து சிம்பிளாக சொன்னால் காப்பாற்றிடலாம். பட் அப்படி சொல்லாமல் ரொம்ப சுற்றி வளைச்சி சொல்லி இதை சொன்னாவே அந்த கேரக்டரை காப்பாற்றிருக்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் தான் குறைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த சீரீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யாவரும் நலம் படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸும் பிடிக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா யாவரும் நலம் அளவுக்கு ஸ்டோரி வைஸ் உண்மையிலே செம்மையாகவே இருந்தது. வழக்கமாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு சில இதில் வந்துச்சுன்னா காண்டாகும். பட் இதில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன, இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லை பார்க்க போகிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது சீரீஸுக்கோ இல்லை படத்துக்கோ ரிவ்யூ பண்ணால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.